ஈரோட்டில் அற்புத குடும்ப ஆசீர்வாத கூட்டம். நாள் மே 4 சனிக்கிழமை. நேரம் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை. நடைபெறும் இடம் CSI பாரிஸ் ஹால், டெலிபோன் பவன் அருகில், ட்ரப் ரோடு, ஈரோடு. தேவ செய்தியினை வழங்கி உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தனி ஜெபத்தினை ஏறெடுக்க வருகிறார்கள் டாக்டர் ஆனந்தஸ்திரா அவர்கள். சஞ்சலங்கள், குழப்பங்கள் நீங்கி புது வாழ்வு பெற்றிட கூட்டத்தில் குடும்பமாய் கலந்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள திரையில் காணும் எமது எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கோயம்புத்தூரில் அற்புதத்தின் மாலை. நாள் மே 5 ஞாயிற்றுக்கிழமை அன்று. இடம் TLC சபா மண்டபம், மணிக்குண்டு அருகில், டவுன்ஹால், கோயம்புத்தூர். நேரம் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை. தேவன் தரும் தீர்க்க தரிசன வார்த்தை அளித்து உங்களுக்கான தனி ஜெபத்தினை ஏறெடுக்க வருகிறார்கள் நம் அன்பு சகோதரன் டாக்டர் ஆனந்தஸ்திரா அவர்கள். அனைவரும் வாருங்கள். தேவன் தரும் அளவில்லா ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு திரையில் காணும் எமது தொலைபேசி எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். வேலூரில் அற்புத குடும்ப ஆசீர்வாத கூட்டம். நாள் மே 11 சனிக்கிழமை அன்று. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் ஏலிம் கார்டன், வேலூர் புதிய பஸ் நிலையம் எதிரில், சர்வே எண் 605, பாலதோரம் தெரு, வேலூர். தேவன் தரும் தீர்க்க தரிசன வார்த்தையினை அளித்து உங்களுக்காக தனி ஜெபத்தினை ஏறெடுக்க வருகிறார்கள் நம் அன்பு சகோதரன் டாக்டர் ஆனந்தஸ்திரா அவர்கள். குடும்பமாக வாருங்கள். தேவன் தரும் ஆசீர்வாதத்தினை பெற்றுச் செல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு திரையில் காணும் எமது தொலைபேசி எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். எனக்கு யாரும் இல்லைங்கிற உணர்வே உங்களுக்கு வரவே கூடாது. someone great is always with you. அவருக்கு வேண்டியது தாழ்மை. தாழ்மையோடு உண்மையோடு இருக்கும்போது உலகமே உங்களை பாய்த்தா கூட அவர் உங்கள் பக்கத்தில் இருப்பார். அவர்களோடு இந்த செய்யும் காரியங்கள் அதிசயமாக இருக்கும், மிகவும் பெரியவைகளாக இருக்கும். அதுதான் அங்கே ஆச்சரியம், மிகவும் பெரியவர்களாக இருக்கும். கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது பெரிதானங்களை நாம் காண்போம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான அன்பு பெற்றோர்களே, தாய்மார்களே, அருமையான பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நாமத்தில் உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் நலனுக்காக, எங்கள் சுகத்திற்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக, கர்த்தர் தந்த சகல ஊழியத்தின் வெவ்வேறு காரியங்களுக்காய் ஜெபித்து வருவதற்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். உதவி செய்வதற்காகவும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கும் கூட நான் உங்களோடு கூட பேச விரும்புகிற காரியம் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து. இன்றைக்கு நாம் வாழும் நவீன உலகத்தில் அநேக பெற்றோர்கள் கண்ணீர் வடிப்பதை பார்க்கிறோம். சில பெற்றோர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். சில பெற்றோரை நாம் கேட்கும்போது உங்கள் பிள்ளைகள் என்ன செய்கிறான்னு சொல்லும்போது டக்குன்னு சொல்லுவார்கள், காலேஜ் படித்தா அதை பண்ணால், இதை பண்ணால், மேலே வந்தால், ஃபாரின் ஜாப் கிடச்சி, நல்லா இருக்குது, கல்யாணம் ஆச்சு, பேர பிள்ளையோடு நன்றாயிருக்காருன்னு சொல்லி அதை கேட்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அநேக பெற்றோர்கள் சொல்வார்கள், சில சமயம் இவன் சொல்வார்கள், இவனை ஏன் பெற்றேன்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மனக்கசப்பை பசங்களும் பிள்ளைகளும் உருவாக்குவதை நாம் பார்க்கிறோம். முந்தைய பசங்க தான் சொல்லுவாங்க, இப்போ பிள்ளைகளும் சேர்ந்து கெட்டு போவதை பார்க்குறோம். அது கெட்டு போவதற்கு முதல் காரணமே யூடியூப்பு, வேண்டாத டிவி, வேண்டாத நண்பர்கள், வேண்டாத பொழுதுபோக்கடிவை தான் பிள்ளைகளை கெடுக்கிறது. பிள்ளையுடைய மனம் தெளிவற்று இருக்கிறது. ஆனால் அவர் வயதுக்கு வர வர தாங்கள் போகும் பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில் தாங்கள் சந்திக்கும் நண்பர்கள் மூலமாக பல காரியம் நன்மை என்று நினைக்கிறார்கள். முடிவில் அது தீமையாக மாறுகிறது. நல்லா படிக்கிற மாணவி இது 1ஆம் ஃபஸ்ட் ரேங்க் இருப்பாள், 5ஆம் ஃபஸ்ட் ரேங்க் இருப்பாள், 9ஆம் ஃபஸ்ட் ரேங்க் இருப்பாள், 10ஆம் ஃபஸ்ட் ரேங்க் இருப்பாள். 12க்கு வரும்போது 12வது ரேங்க் போயிடுவாள். கல்லூரியில் அரியர்ஸ் வைத்து விடுவாள். முடிவில் படிக்கவும் மாட்டாள். இதற்கு காரணம் என்ன? ஒன்று, சில மாணவர்கள் காணப்படுகிற ஒரு டிப்ரெஷன். நான் மற்றவர்களைப் போல அழகாக இல்லை,
நான் மற்றவர்களைப் போல படிக்க ஞானம் எனக்கு இல்லை என்று அப்படிப்பட்ட ஒரு டிப்ரெஷன் வரும். டீச்சரை சத்தம் போடுகிறார்கள், அல்லது மற்ற பசங்கள்லாம் என்ன அற்பமாக நினைக்கிறாங்க அப்படிங்கிற நினைவு. அந்த டிப்ரெஷனை நீங்கள் வெறுத்து தள்ளுங்கள். அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. மற்றால் பேசலாம் நீங்கள் கேட்டால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு பாதை வைத்திருக்கிறார். அதில் கட்டாயம் கர்த்தரை உயர்த்துவார். நான் இள வயதிலே படிக்க மிகவும் ஆசைப்பட்டேன். அப்பொழுது சாதாரண ஒரு டிப்ளமாவுக்கு நான் போகும்போது எல்லாரும் எனக்கு கிண்டல் செய்வார்கள். இவன் என்ன படிக்க போகிறா, இவன் என்ன முன்னேற போகிறா அப்படின்னு கிண்டல் செய்வார்கள். சினிமாவுக்கு போவார்கள், இஷ்டம் போல் பேசுவார்கள், மது அருந்துவார்கள், எல்லாம் செய்வார்கள். என்னை நோக்கடிக்க எனக்கு முன்னால் எல்லாவற்றையும் செய்வார்கள். ஆனால் நடந்தது என்ன? நான் ஒரு மூலையில் உட்கார்ந்து பைபிள் படித்து ஜெபம் கொண்டிருப்பேன், அழுது கொண்டு இருப்பேன். அவருடைய தீய ஆலோசனை இணங்க மாட்டேன். இதனால் வெறுப்பை சம்பாதித்தேன். அந்த முடிவில் கர்த்தனை உயர்த்தவில்லையா? நிச்சயமாக என்னை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவார். ஆகவே சோர்வுக்கு இடம் கொடாதீர்கள், நெகட்டிவ் திங்க் பண்ணாதீர்கள். தேவனாய கர்த்தர் எப்பொழுதும் பாசிட்டிவாக இருக்கிறார். ஹீ இஸ் அலைவ். அவருடைய வழிகள் உங்கள் வழியை பாருங்கள், உயர்ந்த வழிகள். படிக்க முடியலையா? உங்களுக்கு எது முடியுமோ அதை படிங்க. கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் தான் ஆகணும், கண்டிப்பாக நீங்கள் இன்ஜினியர் ஆகணும் கிடையாது. விவசாயம் இருக்குது, சிறு தொழில் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, எப்படி வேணால் நீங்கள் முன்னேறலாம். சோர்ந்து பாருங்கள். உங்களுக்கு எது நல்ல முடியுதோ அதை செய்யுங்கள். நீங்கள் முதலாவது தேவனுக்கு பயப்படுங்கள். முதலாவது தேவனுக்கு பயப்படும் போது சாதாரணமான தீமையான காரணங்களை விட்டு விலகிறீர்கள். சிறு வயதிலே சிகரெட்டுவது, சிறு வயதிலே தண்ணி போடுறது, சிறு வயதிலே பெரிய பயல்மான் மாதிரி மற்ற அடிக்கிறது, இந்த பெரிய ரவுடித்தனம் இதெல்லாம் விட்டுருங்க. தேவனுக்கு பயப்படுதான் ஞானத்தின் ஆரம்பம் என்று நீதிமொழிகள் 1:7 சங்கீதம் 112:10 பார்க்கிறோம். தேவனுக்கு பயப்படுற பயமனை ஆட்கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் நீங்கள் பெர்ஃபெக்டாக இருப்பீன்னு சொல்ல முடியாது. ஆனால் தேவனுக்கு பயப்படுற பயம் அது ஜீவனுக்கு ஏதுவானது. அது மரண கண்ணிகளுக்கு உங்களை விலைக்கு காத்துக்கொள்ளும். என் சிறுவையில் நான் கற்றுக்கொண்டது, என்னை கண்காணிக்க யார் இல்லாவிட்டால் வாலிப நாட்களில் நான் 190% அழுது கொண்டு தான் இருந்தேன். இருந்தாலும் தன்னந்தனியாக இருந்தாலும் தேவனுக்கு பயந்தபடினாலே தீமையான காரியங்களை விட்டு நான் விலகினேன். தீமையான காரியங்களை ஆட்கொள்ளவில்லை. மற்றவர்கள் செய்யும் வஞ்சனையான காரியங்கள், கேலி கூத்துகள் இவைகளை என்னை ஆட்கொள்ளவில்லை. அவளை விட்டு நான் விலகி இருந்தேன். செட்டப்பாட் சாயல் என்று எப்பொழுதும் நினைப்பேன். பெருமைக்கா அல்ல பிரியமானவர்களே, இதுதான் ஆரம்பம். தேவனுக்கு பயப்படும் போது ஞானம் தானே வரும். எதை சம்பாதித்தால் ஞானத்தை சம்பாதிங்கள், புத்தியை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு வகையில் கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருப்பார். ஒருவேளை நீங்கள் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. பல திறமையை கர்த்தர்களுக்கு கொடுக்கலாம். அந்த திறமையை தெரிந்து கொண்டு பயன்படுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், இளவேலை பெற்றவர்களை கண்டிக்கும் போது அதை அற்பமாய் நினைக்காதீர்கள். பிரம்பை கையாடன் தன் மகனை பயக்கிறான் என்று சொல்லி நீதிமொழி 13:24 பார்க்கிறோம். நீ உன் பிள்ளையை தண்டிக்காமல் விடாதே, அதனால் அவனை தப்புவிப்பாய் மரணத்திற்கு என்று வேதம் சொல்கிறது. ஆம், அவனை தண்டிக்கும் போது சாவல் வேதம் சொல்கிறது. நீதிமொழி 23:14. ஆம் பிரியமானவர்களே, சிறு வயதிலே நாம் பார்க்கிறோம், சில தாய்மார்கள் தங்கள் பிள்ளையை கூட்டுவார்கள். ஏன் லேட்டாக வந்தால், எங்கே போனேன், என்ன பண்ணேன்னு சொல்லி உடனே அவங்களுக்கு தாய் ஒரு கொடூரமான மாமியாரை போல் மாறி விடுகிறார். அதே போல தான் பசங்க அப்பா சத்தம் போட்டால் அது ஒரு கொடூரமான மாமனாரை போல் மாறிவிடுறார். அப்பா இடத்தில் பேசுவதில்லை. வயதுக்கு வந்தோடனே தங்கள் இஷ்டமாக நடக்கிறார். ஆனால் தினமும் தங்களுக்கு உணவும் ஆதரவும் தெரிவிக்கிறது அந்த தாயின் தாப்பனும் கஷ்டப்பட்டு உழைத்து அதை கொடுக்கிறாள் என்பதை மறந்து விடுகிறார்கள். நன்றி இல்லாமல் போய்விடுவார்கள். வீட்டை விட்டு வெளியே போய்விடுகிறார்கள். இப்படிப்பட்ட காரியம் தேவனுக்கு அருவருப்பானது. இதை செய்யாதீர்கள் பிரியமான தேவ ஜனமே. அதே போல் பாலியல் மீறுதல்களை ஈடுபடாதீர்கள். நீங்கள் ஓரளவுக்கு நல்ல நிலைக்கு வருகிற வரைக்கும் பொறுமையாயிருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நல்லதொரு திருமணத்தை நடத்தி வைப்பார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, குறுக்கு வழியில் முன்னேற நினைக்காதீர்கள். கூட்டு சேராதீங்க. கூட்டு சேர்ந்தீங்கனாலே அங்கே பாவம் நிறைய காணப்படும். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சரியா? டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப ப்ரெஷஸ். நாங்கள்லாம் வாலி வயசில் வேலை செய்யும்போது கடுமையாக வேலை செய்யணும்.
16 மணி நேரம் வேலை செய்யணும். வேலை செய்தால் தான் சம்பாத்தியம் இருக்கும். அப்போல்லாம் சம்பளம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா 60 ரூபா தான். கஷ்டமாக தான் இருக்கும். அதை காணிக்கை எடுத்து வைக்கணும், தசமாக எடுத்து வைக்கணும், ஏழையில் கொடுக்கணும், இது பல காரியம் இருக்குது. இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தோம் தெரியுமா? ஏன்னா தூக்க வராத நேரம் பைபிள் படிப்போம், ஜெபம் பண்ணுவோம், அட்வான்ஸாக படிப்போம். ஸோ கடும் முயற்சி ஜாக்கிரடைய ஆளுகை செய்யும் வேதம் சொல்கிறது. ஸோ ஜாக்கிரதையா இருங்க. இந்த உற்சாகமான ஆவியை கர்த்தர் தரும்படி செய்வீங்க. பிலிப்பியர் 2:13 படி தேவனை விருப்பத்தையும் செய்யும் உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக பெற்றோர் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பசங்க பிள்ளைகள் ஒருவேளை டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கலாம், ஆட்டிசமாக இருக்கலாம், ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், இல்லைன்னா மற்ற கோளாறுகளாக இருக்கலாம். தினமும் அவருடைய தலையில் கை வைத்து அவளை ஆசீர்வதிங்க, ஜெபிங்க. உங்கள் பிள்ளை சபிக்காதீங்க. உங்கள் பிள்ளைகள் அங்கவீனமாக இருக்கிறனால அல்லது அழகில்லாமல் இருக்கிறனால ஒரு பிள்ளைக்கு பார்ஷியாலிட்டி காட்டி அடுத்த பிள்ளைய வெறுக்காதீங்க. இல்லை பிரியமானவர்களே, பெற்றோர்களை நீங்கள் சரிசமமாக இருக்கணும். 2 பிள்ளையும் நேசிக்கணும். எல்லா பிள்ளையும் ஈக்குவலாக நினைக்கணும். கர்த்தருக்குள்ளே அவளை ஒப்புவீங்க. அவர்கள் ஒருவேளை வழி தவறுனா கூட நீங்கள் அவளுக்காக ஜெபிக்கும்போது உங்கள் ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாய் கேட்பார். உங்கள் வாலியை புத்தர் ஒலிவு மர கண்களைப் போல இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. கண்டிப்பாக இருப்பார்கள். பிள்ளைகளை உங்கள் பெற்றோர் கீழ்ப்படுகிறது நியாயம். நீங்கள் கீழ்ப்படியும் போது நீடித்த நாட்டில் அவர் உங்களுக்கு தருகிறார். நன்மை உங்களுக்கு உண்டாகும். உங்களை பெற்றோர் இல்லாமல் அனாதை சிறுவனா என்னை போல் நீங்கள் வளரலாம். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை உங்களுக்கு தாய் தாப்பனாக இருப்பார். ஏசாயா 49:15-16 ஸ்ரீயானவள் தன் பாலனை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லைன்னு கர்த்தர் சொல்கிறார் இல்லையா? ஸோ அதனால் அவர் உங்களோடு கூட இருப்பார். எனக்கு யாரும் இல்லைங்கிற உணர்வே உங்களுக்கு வரவே கூடாது. someone great is always with you. அவருக்கு வேண்டியது தாழ்மை. அவருக்கு வேண்டியது தாழ்மையோடு அவரை தேடணும். உண்மை இதைத்தான் அவர் விரும்புகிறார். ஸோ தாழ்மையோடு உண்மையோடு இருக்கும்போது உலகமே உங்களை பாய்த்தா கூட அவர் உங்கள் பக்கத்தில் இருப்பார். அவங்களோடு இருந்து செய்யும் காரியங்கள் அதிசயமாக இருக்கும், மிகவும் பெரியவைகளாக இருக்கும். அதுதான் அங்கே ஆச்சரியம். மிகவும் பெரியவர்களாக இருக்கும். கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது சங்கீதம் 126:3 படி பெரிதானவர்களை நாம் காண்போம். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். நான் மாஸ்டர் டிகிரி படிக்கும்போது 2 வாரம் தான் படித்தேன். நான் எப்படி பாஸ் பண்ணேன்னு நினச்சேன். ஆனால் கர்த்தர் பாஸ் பண்ண வைத்தார். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியிலேருந்து மெடிக்கல் மைக்ரோபயாலஜி வரும்போது முற்றிலும் வேறுபட்ட சப்ஜெக்ட், பயோகெமிஸ்ட்ரி முற்றிலும் வேறுபட்ட சப்ஜெக்ட், ரிசர்ச் முற்றிலும் வேறுபட்ட சப்ஜெக்ட். அது எல்லாமே எக்ஸாம்ஸ் எழுதணும். இந்தியன் எக்ஸாம், ஃபாரின் எக்ஸாம்ஸ் எழுதணும். கஷ்டம். எல்லாம் இங்கிலீஷில் எழுதணும். ஆனால் கர்த்தர் கைவிட்டாரா? கைவிடலை. அவருடைய வேத புஸ்தகத்தை நான் அதிகமாக தெரிந்து கொண்டேன். அந்த வேத புஸ்தகம் எனக்கு ஞானத்தை சொல்லி கொடுத்துச்சு. சங்கீதம் 110:97-100 அந்த பரிசுத்த வேதாகமும் நமக்கு அதிக ஞானத்தை கொடுத்து, அது மட்டும் இல்லை நீதிமொழிகள் நான் எப்படி நடக்கணுங்கிறத சொல்லி கொடுத்துச்சு. என் பிள்ளைகளும் வாலி வயதில் கல்லூரியெல்லாம் படித்தாங்க. ஆனால் ஒரு கெட்ட பேர் இல்லாமல் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். இது பொறாமைக்காக நான் சொல்லலை, ஆட்டோமேட்டிக்காக அது வரணும். இட் ஷுட் கம் அஸ் அ இன் பீயிங். ஆனால் சில வீடுகளில் அப்பா குடிச்சிட்டு இருப்பாங்க, சண்டை போட்டுருப்பாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க, தாய் வெறுப்பாங்க. கவலையே படாதீங்க. உங்கள் தாப்பனுக்காக ஜெபம்ட்டு நீங்கள் நீதி மார்க்கம் நடங்க. ஒரு வீட்டில் காசு இருக்காது, ஃபீஸ் கட்ட காசு இருக்காது, எல்லாரை விட நீங்கள் கஷ்டப்படுவீங்க. இதனால் தொழிலுக்கு நீங்கள் செல்ல வேண்டியிருக்கோம். சிறு வயதில் நாங்கள் உதவி செய்கிற பிள்ளைகளாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மால சரியான குடிகாரங்க. குடிச்ச 28-29 வயசில் சின்ன பிள்ளைய விட்டு இறந்து போயிடுவாங்க. தெருவில் படுத்து கிடப்பாங்க, இறந்துருவாங்க. யாரும் சட்டையும் போட மாட்டாங்க. இந்த பிள்ளைகளை பற்றி யாரும் அக்கறையும் போட மாட்டாங்க. அப்படியே அவங்க உயிரோடு இருந்தால் கூட அந்த பிள்ளைகளை பிடிச்சி பூ பறிக்க, செங்கல் அறுக்க, கல் உடைக்க அனுப்பிடுவாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. எவ்வளோ கவர்மெண்ட் அறிவுறுத்தினாலும் முடியாது. 2 நாள் இருப்பாங்க, 2 நாள் பிடிச்சி இப்போ வேலைக்கு அப்படின்வாங்க. கஷ்டமாக இருக்கும். அந்த பிள்ளையுடைய கையெல்லாம் காப்பு காஞ்சிருக்கும். அந்த பிள்ளைகள் சமுதாயத்தில் மிகவும் அற்பமாக தாழ்த்தப்பட்டதுனால மற்ற வேறு எந்த சமுதாயம் ஹெல்ப் பண்ணாது.
அதெல்லாம் சும்மா, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுலாம் சும்மா. கிராமத்தில் வந்து பாருங்கள், ஒதுக்கப்பட்ட இடங்களை வந்து பாருங்கள், பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி. நம்ம நாட்டில் இன்னும் இந்த ஏற்றத்தாழ்வு இருந்து கொண்டு தான் இருக்குது. சமீபத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு இளம் பெண் தண்ணி, குளத்தில் இருக்க தண்ணி குடித்ததுக்கு அடிச்சே கொள்றதை பார்க்குறோம். எவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு காட்சி இல்லையா? இந்த ஏற்றத்தாழ்வு என்றைக்கு ஒழியும்? எவ்வளோ அரசாங்கம் முயற்சிக்குது, எவ்வளோ நல்ல பெரியவங்கெல்லாம் முயற்சிக்கிறாங்க இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு. அப்போ நம்ம நாட்டில் அது ஒரு சாபம் மாதிரியே இருக்குது. ஃபாரின் போனீங்கன்னா இன்னொரு விதத்தில் பார்க்குறோம், ரேசிசம். நீங்கள் வெள்ளையாக இருந்து அமெரிக்கன், இங்கிலாந்து இருந்து தான் மதிப்பாங்க, யூரோப்பியனாக இருந்தால். ஏஷியனாக மதிக்கவே மாட்டாங்க, பிளாக் டங்பாங்க, இப்படியே சொல்லுவாங்க. அற்பம், இப்போ நம்ம வேலை கொடுக்க மாட்டாங்க, நம்ம ப்ராஜெக்ட் கொடுக்க மாட்டாங்க, அற்பம் நினைப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு சிலர் ஏதோ ஏற்கனவே இப்போ சம்பாதிச்சு பணக்காராய் மேலே வந்துடுறாங்க, மற்ற சாதாரண மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் பிரியமான ஜனமே, சாக்களுடைய கை ஆளுகை செய்யும். கர்த்தருக்குள்ளே நீங்கள் படுற பிரயாசம் விருதாவாக இராது எண்ணி உங்களால் முடிந்ததை செய்யுங்க. சில வாலிபர்களை பார்க்கும்போது அவருடைய சரீரத்தில் பல விதமான நோய்கள் இருக்கும். விசேஷமாக பொம்பளை பிள்ளைகளுக்கு தலைவலி வரும், வயிற்று வலி வரும், ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும். சில பிள்ளைங்களுக்கு ஃபிட்ஸ் வரும், பாவமாக இருக்கும், படிக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க இல்லையா? சோர்ந்து போதேன், கர்த்தர் இன்றைக்கு உங்களை சுகப்படுத்துவார். தைரியமாக இருங்க. அடுத்தது, வேண்டாத டிப்ரெஷன். ஒரு பாடம் ஃபெயில் ஆன உடனே எல்லாமே போச்சுன்னு நினைக்கக்கூடாது, சரியா? மறுபடியும் முயற்சிக்கணும். நீங்கள் வாலிப நாட்டில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வேதம் சொல்லுது. பிரசங்கி 11:9-10 உன் இதயத்தின் சஞ்சலத்தின் மாம்சம் தீங்கையும் நீக்கி போடு. நான் அடிக்கடி சொல்லுவேன், பி ஹாப்பி, பி ஹோலி. சந்தோஷமாக இரு, பி ஜாலி அண்ட் பி ஹோலின்னு சொல்லுவேன். வாலி பசங்க, எனக்கு வாலி பசங்க ரொம்ப பிடிக்கும். அருமையான பசங்க, பிள்ளைகள். அநேருக்கு சூதுவாரை தெரியாது இல்லையா? ஆனால் இப்போ எப்படின்னு தெரியல. ஆனால் அந்த வாலிபமும் இள வயதும் மாயின் வேணும் சொல்லும். அது இன்றைக்கு இருந்து கடந்து போயிடும். உன் இளவையில் சந்தோஷப்படு, உன் நெஞ்சின் வழியிலும் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனால் இவை எல்லாவற்றையும் தேவனை நியாயத்து நிறுத்துவான் மாறி. நம்முடைய ஒவ்வொரு செய்கைக்கும் கிரியைக்கும் பலன் இருக்கும். நியாயத்திற்பினால் அது கவுண்ட் ஆகும். அதை மனசில் வைக்கணும். என்ன நீங்கள் தேவன் இல்லை, கடவுள் இல்லை, மோச்சல்ல, நரகல்ல, பாரல், என்னத்தை வேணால் நீங்கள் உளருங்க, என்னத்தை வேணால் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த பிறவி, அந்த பிறவி எல்லாம் சொல்லுங்கள். ஆனால் நான் இறந்து மறுபடியும் வந்தவன், என்கிட்ட நீங்கள் போய் சொல்லவே முடியாது. There is a heaven, there is eternal God, he is alive. அவர் கண்டிப்பாக பூமியை நியாயத்திருப்பார். எல்லாருடைய செய்கையும் அவருடைய ரெக்கார்டில் அப்படி அழகாக வரும். நீர்த்தி விலைகள் போல் வரும். ஒவ்வொருத்தருக்கும் பெரிய லைப்ரரி மாதிரி புக் இருக்கு. ஒவ்வொரு நிமிஷம் அவன் என்ன நினச்சா, என்ன பண்ணா, எல்லாமே கவுண்ட் ஆகும். எல்லாமே ஞாபகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அவர் தான் உலகத்தின் நீதிபதி, நியாயாதிபதி. இங்கே நீங்கள் தப்பிச்சிடலாம் பணம் கொடுத்து, ஆனால் அவருடைய நியாயத்திற்கு முன்னாடி தப்ப முடியாது. இங்கே உங்கள் பண பலத்தினால், உங்கள் பெருமையினால், புகழ்னால், அல்லது உங்களுடைய சார்ந்தவருடைய பாப்புலாரிட்டினால் நீங்கள் தப்பலாம். அங்கே தப்ப முடியாது. ஸோ அதை எப்போவுமே நினைக்கிறேன். அதுதான் தெய்வ பயம். அடுத்தது, பெரியோர்களை கனம் பண்ணுங்க. எப்போது படிக்கணுங்கிற ஆசைப்படுங்க. எதை கற்றாலும் மற்றொன்று கற்றுடணும்னு விரும்புங்க. எனக்கு எல்லாம் தெரியணும்னு நினைக்கக்கூடாது, சரியா? நினைக்கவே கூடாது. நம்ம எப்போவுமே கற்றுக்கிடணும், புதுசாக கற்றுக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைக்கும்போது நம்ம நிறைய தெரிந்து கொள்கிறோம். அடுத்தவங்களுடைய எல்லா சம்பாத்தியத்தையும் நம்மளை படிக்க வச்சு நல்லாக்கி உங்களை உயர்த்தும் போது உங்களுடைய சம்பாத்தியத்தில் கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. காணிக்கைகளை கொண்டு வந்து அவர் சமூகத்தில் படையுங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், மடமடன்னு உயர்த்துவார், மடமடன்னு உயர்த்துவார். ஐடி எல்லாம் வேலை பார்க்க ரொம்ப கஷ்டம், மெடிக்கல்லைன்னு ரொம்ப கஷ்டம், நீட் எக்ஸாம் எழுதணும், ஐடியில் ப்ராஜெக்ட்லாம் டைமுக்கு முடியும், கண்ணெல்லாம் வலிக்கும், மயமயன். சோர்ந்து போகாதீங்க. கண் பாதிக்கப்படாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். நீட்டில் பாஸ் பண்ண உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பிரகாசமான வெளிச்சமாக இருப்பீங்க, நட்சத்திரங்களாக திகழ்வீர்கள், சரியா? ஜெபிப்போமா? அன்பின் கர்த்தாவே, வாலிப புத்தருக்கு ஆமடத்தில் வருகிறேன்.
அருமையான வாலி பிள்ளைகள் உம்முடைய கண்மணிகள் போல இருக்கிறார்களப்பா. தானியம் திராட்சரசனை பூரிப்பாகும் என்று வேதம் சொல்கிறது. உம்முடைய காருண்யம் எத்தனை பெரியது. உம்முடைய காருண்யத்தை உம்முடைய பிள்ளைகள் மீது ஊற்றும் இயேசு சுவாமி. உம்முடைய காருண்யம் உங்களை பெரியவர்களாக்கட்டும் என்று சங்கீதம் 18:35 சொல்லுதப்பா. உம்முடைய தயையும் காருண்யத்தையும் பிள்ளை மேல் ஊற்றும் அப்பா. ஊற்றும், அதிகமாய் ஊற்றும், தெளிவாக ஊற்றும். அவள் வலுவாதபடி அவளை காத்து கொள்ளும். உமக்கு பயப்படுற பயத்தை உருவாக்கும். நல்ல பெற்றோரோட சண்டை போட்டு அவள் சொல்கிற ஆலோசனைப்படி நடவாமல், நண்பர்களின் ஆலோசனைப்படி நடந்து, வீட்டுக்கு டைமுக்கு ஒழுங்காய் வராமல், இரவெல்லாம் வேறு விதமாய் செலவழிக்கிற வாலிபர்களை மாற்றும். தயவு செய்து மாற்றும் இயேசுதான், தயவு செய்து மாற்றும். கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். தன்னை பெற்ற தாய் உதைக்கிற மக்கள், அப்பாவை அடிக்கிற மக்கள் மனம் திரும்ப செய்யும் அப்பா. இருக்கிறதெல்லாம் கிடந்து உதைக்கிறாங்க, இட்டுறாங்க, வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க, பிசாசு பிடிச்சு அலையிறாங்க. இவளை விடுதலையாக்கும் இயேசு சுவாமி, விடுதலையாக்கும். படிக்கணும்னு ஆர்வம் இருந்தும் பயங்கரமான வியாதினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நீ சுகத்தை தாரும் அப்பா. அவளுக்குள்ளே இருக்கிற ரீனல் ஃபெயிலியர், கேன்சர், எல்லாவித நோய்களை நீர் அகற்றும். மைக்ரைன் எல்லாவற்றையும் அகற்றும் அப்பா. பிள்ளைகள் படிக்கும் போது அவளுக்கு வியாதிகள் வராதபடி காத்து கொள்ளும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் எடுத்து போடும், ஃபிட்ஸ் வியாதி எடுத்து போடும். எங்கேயும் விழுந்து விடாதபடி காத்து கொள்ளும். பிள்ளைகள் பாவத்தில் விழுந்து சிக்கி அந்த பாவ இச்சையினாலே அவருடைய படிக்கின்ற ஆர்வம் குறையாதபடி காத்து கொள்ளும். தங்களுக்கு தெரிந்ததை எழுதும்படி செய்யும். அவள் கொஞ்சம் முடியினாலும் நீர் அவளை அதிகமாக ஆசீர்வதியும். பலமுள்ளவனுக்கும் பலவனுக்கு உதவி செய்யும் எளிதான காரியம். இப்பொழுது உதவி செய்ய இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொரு வாலிபுடைய பயத்தை நீக்கி போடும். வாலிப பிள்ளைகள் தான் நம்முடைய வீட்டின் அலங்காரம், நம்முடைய வீட்டின் ஒளி அப்பா. அவளுக்காக பெற்றோர் நினைக்கிற நினைவுகள் உயர்ந்த வழிகள். பெற்றோரை நினைக்கும் போது நீர் நினைக்கிற நினைவுகள் உயர்ந்த வழிகள். அவளை உயர்ந்த வழியில் நடத்தும். கண்மணி போல காத்து கொள்ளும். எத்தையும் அவளை விலைக்கு காத்து கொள்ளும். அவள் விரும்புவர்களுக்கு கொடுத்து அவளை ஆசீர்வதி. அவர்களும் உம்மை நேசித்து உம்முடைய வழியில் நடந்து உம்மை தங்களுடைய பொருளாலும் தங்களுடைய எல்லாவற்றாலும் கனம் பண்ண செய்யும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். உங்களுடைய வாலிபுடைய போட்டோக்களை அனுப்புங்கள். அவளை குறித்து விவரங்களை எங்களுக்கு அனுப்புங்கள். கண்டிப்பாக அவளுக்காக ஜெபிப்போம். துரிதமாக வாலிபர்களுக்கென்று என்னுடைய மகளும் பேரப்பிள்ளைகளும் உங்களுக்கு ஆலோசனை சொல்வார்கள். அதற்கான கூட்டங்களை வைக்கும்போது நீங்கள் வாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். மும்பையை சேர்ந்த சசாந்த் என்பவர் இருதய நோய் மற்றும் ஸ்ட்ரோக்கின் மூலம் பாதிக்கப்பட்டவர். அதனால் மிகவும் பலவீனப்பட்டு மருந்து மாத்திரைகளை உட்கொண்டு வந்தார். அத்துடன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வந்தார். டாக்டர் ஆனந்தஸ்திரா அவர்கள் வழங்கிய தேவ செய்திகளை கேட்டும் இயேசுவின் குணப்படுத்தும் வல்லமையையும் அன்பரின் ஆறுதல் டிவி நிகழ்ச்சி வாயிலாக சகோதரர் சசாந்த் பார்த்தும் வந்திருக்கிறார். அதனால் அன்பரின் ஊழியத்தின் மூலம் நடத்தப்படுகிற குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்கு ஒரு நாள் குடும்பமாக வந்து கலந்து கொண்டார். கூட்டத்தில் ஜெப வேளையில் டாக்டர் ஆனந்தஸ்திரா அவர்கள் சசாந்தை நோக்கி பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலால் பெயர் சொல்லி அழைத்து, Who is this Shashank? ये शशांक कौन है? Shashank, शशांक, where are you? आप है कहाँ? Today Jesus wants to comfort you. परमेश्वर आप प्रभु यीशु मसीह आपको सांत्वना देना Shashank, चाहते come हैं। here. शशांक सामने आए। You are going to be blessed by the Lord.
அவருடைய எல்லா பலவீனங்களிலிருந்தும் கர்த்தர் தாமே விடுதலையாக்கி அவருடைய ஆயுசு நாட்களை 15 வருடங்கள் கூட்டி தருவதாக கூறினார். Shashank, you have to live for God. आपको यीशु के लिए जीना है। You will add 15 years more. 15 साल और आपके जीवन And you will serve the Lord. और आप परमेश्वर की सेवा करें। You already serve the Lord. अभी आप परमेश्वर की But सेवा Jesus करते हैं। said, यीशु कहते हैं you will serve the Lord. कि परमेश्वर की आप सेवा करेंगे। You had a paralytic stroke. You had all sorts of sickness. ये सारी But today बीमारियां He heals you. முன்பின் தெரியாத தன்னை சகோதரர் பெயர் சொல்லி அழைத்து தீர்க்க தரிசனமாக கூறிய வார்த்தைகளுக்காக தேவனுக்கு கண்ணீர் மல்க நன்றி சொன்னார் சசாந்த். Dear brothers and sisters, my name is Shashank. I am living in Ulhasnagar, a very near place from Mumbai. I saw Brother Anand Stira on Sukhsandar channel, and since I remember his ministry, and then I used to watch also his YouTube program, and then I recently came to know he's come to Mumbai, and so we decided somehow we have to attend this meeting. So last one it was cancelled, so this one we decided we'll go. So yesterday we came by 2 cabs. All my family, more than 8-10 people were there. And not only that, I told many people also that they should attend this meeting. First time he called my name. He said, "Who is this Shashank?" And immediately I went to up in there on the stage. And then he told me also that we will live for 15 more years. Told my sickness about stroke and all that. Every time kind of little fear is there when you're sick and you are taking tablets. So I was very comforted, and my family also watching. So I'm thank you for God. Thank you for Anand Stramiti and all the dear people who are with us here. So thank you very much. தேவனுக்கே மகிமை. ஈரோட்டில் அற்புத குடும்ப ஆசீர்வாத கூட்டம். நாள் மே 4 சனிக்கிழமை. நேரம் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை. நடைபெறும் இடம் CSI பாரிஸ் ஹால், டெலிபோன் பவன் அருகில், ட்ரப் ரோடு, ஈரோடு. தேவ செய்தியினை வழங்கி உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தனி ஜெபத்தினை ஏறெடுக்க வருகிறார்கள் டாக்டர் ஆனந்தஸ்திரா அவர்கள். சஞ்சலங்கள், குழப்பங்கள் நீங்கி புது வாழ்வு பெற்றிட கூட்டத்தில் குடும்பமாய் கலந்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள திரையில் காணும் எமது எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கோயம்புத்தூரில் அற்புதத்தின் மாலை. நாள் மே 5 ஞாயிற்றுக்கிழமை அன்று. இடம் TLC சபா மண்டபம், மணிக்குண்டு அருகில், டவுன்ஹால், கோயம்புத்தூர். நேரம் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை. தேவன் தரும் தீர்க்க தரிசன வார்த்தை அளித்து உங்களுக்கான தனி ஜெபத்தினை ஏறெடுக்க வருகிறார்கள் நம் அன்பு சகோதரன் டாக்டர் ஆனந்தஸ்திரா அவர்கள். அனைவரும் வாருங்கள். தேவன் தரும் அளவில்லா ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு திரையில் காணும் எமது தொலைபேசி எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். வேலூரில் அற்புத குடும்ப ஆசீர்வாத கூட்டம். நாள் மே 11 சனிக்கிழமை அன்று. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் ஏலிம் கார்டன், வேலூர் புதிய பஸ் நிலையம் எதிரில், சர்வே எண் 605, பாலதோரம் தெரு, வேலூர். தேவன் தரும் தீர்க்க தரிசன வார்த்தையை அளித்து உங்களுக்காக தனி ஜெபத்தினை ஏறெடுக்க வருகிறார்கள் நம் அன்பு சகோதரன் டாக்டர் ஆனந்தஸ்திரா அவர்கள். குடும்பமாக வாருங்கள். தேவன் தரும் ஆசீர்வாதத்தினை பெற்றுச் செல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு திரையில் காணும் எமது தொலைபேசி எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அன்பான நேயர்களே, திரையில் காணும் QR கோடை உங்கள் செல்போனில் ஸ்கேன் செய்து பின்வரும் பண பரிமாற்ற செயலிகள் மூலம் எமது வங்கி கணக்குகளுக்கு உங்கள் காணிக்கைகள் மற்றும் நன்கொடைகளை அனுப்பலாம். மேலும் நேரிலும் எமது வங்கி கணக்குகளில் உங்கள் காணிக்கைகளையும் மனப்பூர்வமான தியாகமான நன்கொடைகளையும் நீங்கள் செலுத்தலாம்.